காரைக்காலில் பெய்த கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 2 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். மோகன்ராஜ், விரிவான விவரம். வணக்கம் சார். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்து மழை விட்டுவிட்டு நிலை தற்போது காரைக்கால் விட்டு பகுதியில் மிதமான மழை பெய்து வருகிறது. காரைக்கால் நகர பகுதி, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம், திருநள்ளார் பகுதியில் மிதமான மழையால் பொதுமக்கள் அவதி. காரைக்காலில் மேக ஓட்டத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் மேக ஓட்டத்தின் காரணமாக இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வாய்ப்பு உள்ளது. காரைக்கால் நகர பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது. இதனால் மின் இணைப்பு பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் விடுமுறை தினத்தில் வீடுகளில் மின்சாரம் இல்லாதால் மக்கள் பாதிப்பு உள்ளாகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது கேட்கலாம். இப்போ தற்சமயம் 3780 ஹெக்டர் அளவில் சம்பா சாகுபடி பயிரிட்டிருக்காங்க. தாளடி பயிர் ஒரு 700 சொச்சம் ஹெக்டரில் தாளடி பயிர் செஞ்சுருக்கிறாங்க. காரைக்கால் மாவட்டத்தில் இருக்க விவசாய நிலங்கள்லாம் ஒவ்வொரு பகுதிகளில் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கிறதுனால அங்கங்கே தண்ணி நிற்கிற ஒரு நிலை இருக்குது. அதை வடிகட்டுவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் அந்த ஏற்பாடு துறை அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த புயல்லாம் கடந்த பிறகு இன்னொரு முறை அவர் ஆய்வு போது அந்த மாதிரி ஏதாவது காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான உதவிகள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுக்க போகிறோம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.